ஹாய், வணக்கம். வெல்கம் டு பிரமிளாஸ் கிச்சன் தமிழ். நான் பிரமிளா நாகேஸ்வரராஜ். எல்லா விதமான டிஷ்ஷஸையும் சிம்பிளா சூப்பர் ஈஸியாக்கி செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற டிஷ் ஒரு கேக் ட்ரேல இப்படி அரை கப் கோதுமை அதை நான் பரவி வச்சிருக்கிறேன். இந்த கேக் ஃப்ளவரை இதோட 1 கிலோ மட்டன், பிரிஞ்சியில அன்னாசிப்பூ, பட்டை, உப்பு, மிளகாய் தூள், இஞ்சி உள்ளி பேஸ்ட், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா பவுடர், அதோட ஒரு மட்டன் ஸ்டாக், ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். 2 தோடம்பழத்தை வெளித்தோலை உரிச்சிட்டு கொட்டை இல்லாமல் உள் பழத்தை மட்டும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட 3 மேசக்கரண்டி சோயா சாஸ், இதோட பார்ஸ்லி இலைகள், பார்ஸ்லி இலை கிடைக்காட்டி நீங்கள் கொத்தமல்லி தலை கூட போடலாம். இதோட 2 மேசக்கரண்டி டொமேட்டோ சாஸ். இதுல ஒரு தோடம்பழத்தை எடுத்து இப்படி மெல்லிசா நான் தோலோட வெட்டி வச்சிருக்கிறேன். இறைச்சியில பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெய். இது மட்டன் ஸ்பைஸ். இதுக்கு நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, மல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து லேசா வறுத்துட்டு பொடிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இத ஸ்பைசஸா யூஸ் பண்ணலாம். இதோட உப்பு கலந்து ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் செய்து வச்சிருக்கிறேன். பாருங்க இத வச்சு நான் என்ன செய்யறேன்னு. இந்த கோதுமை அதாவது கேக் ஃப்ளவர்ல இந்த ஸ்பைசஸ் மிக்ஸ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த 1 கிலோ மட்டனையும் அதுல பிரட்டி எடுப்போம். இப்ப ஒவ்வொரு துண்டுலையும் இந்த கோதுமை இந்த கேக் ஃப்ளவர் நல்லா பிரட்டி வந்திருக்குது. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லாவே பிரட்டி வைக்கணும். இப்ப ஒரு ஃப்ரைங் பேன்ல ஒரு கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணா போதும். ஒவ்வொரு பீஸா போட்டு இந்த மாதிரி ஒரு தொங்கால இறைச்சிய எல்லா பக்கமும் திருப்பி வேக விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். பொரிக்க உங்களுக்கு ஒரு பிரவுன் கலர்ல ஒவ்வொரு இறைச்சி துண்டும் பொரிஞ்சு வரும். இதுல எலும்போட இறைச்சி நீங்கள் எடுக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்கள் பொரிச்செடுக்க வேணும். இப்ப எல்லா இறைச்சியும் நாங்கள் பொரிச்செடுத்தாச்சு. இப்போ ஒரு கோட்டிங்கோட ஒரு சூப்பரான மீட் ரெடியா இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு அதுல பட்டை, பிரிஞ்சியில அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பொரிஞ்சு கொண்டு வரைக்க இதுல ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த இடத்துல இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து கொள்ளுவோம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கி வந்த பிறகு இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணுவோம். இப்ப வெங்காயத்தோட இந்த மசாலாக்கள் எல்லாமே வதங்கி வந்து கொண்டு இருக்க பொரிச்சு வச்சிருக்கிற இந்த இறைச்சி துண்டுகளை அதுக்குள்ள சேர்ப்போம். இப்ப இந்த கறிக்கு தேவையான ஒரு கொஞ்சம் தண்ணி, கணக்கு தண்ணி விட்டு குழம்பாக்காமல் ஓரளவு ஒரு இவ்வளத்துக்கும் நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். நல்லா பிரட்டி வரும். இப்ப இந்த சொக்கையும் அதுக்குள்ள போட்டு இந்த கறி நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே பொரிஞ்ச இறைச்சி என்றப்பட்டனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு மூடி போட்டு இந்த குழம்ப கொதிக்க விடுவோம். இப்ப ஓரளவுக்கு இந்த கறி ரெடி ஆகி கொண்டு வரைக்க வெட்டி வச்சிருக்கிற இந்த பழம், தோடம்பழத்தை அதன் சத பகுதியை அதுக்குள்ள சேர்க்க அந்த கறியோட சேர்ந்து அதுவும் கொதிக்கும். இது ரெண்டும் சேர்ந்து வெந்து கொண்டு வரைக்க சோயா சாஸ இதுல சேர்த்து அதோட டொமேட்டோ சாஸையும் இதுல சேர்த்து இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இங்க நீங்க கொஞ்சமா சீனி சேருங்கோ. அப்ப இந்த கறிக்கு அந்த ஃப்ரூட் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸோட கொஞ்சம் உரைப்பா இந்த கறி கிடைக்கும். இப்ப இந்த கறி இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் நீங்க வெட்டி வச்சிருக்கிற தோடம்பழ பீசஸ அதுக்குள்ள வடிவா செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல இந்த பார்ஸ்லி இலைகளை தூவி, பார்ஸ்லி இலைகள் கிடைக்காட்டி கொத்தமல்லி தலையை தூவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இத லோ ஃபிளேம்ல மூடி போட்டு சிம்ல ஒரு கொஞ்ச நேரத்தால வச்சுட்டு நீங்கள் எடுக்க இந்த கறி ரெடி ஆயிடும். இப்ப நீங்க சர்வ் பண்ணிக்க ஆரஞ்சு பீசஸோட இந்த மட்டன் கறி அருமையான சுவையில இருக்கும். இத நீங்க பட்டர் நான், சப்பாத்தி, அப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு எனக்கும் சொல்லுங்க.